ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேவி சேனல். 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலான்னு சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதே சமயம் உங்கள் குழந்தைக்கு இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. இன்னொரு பக்கம் வெல்லம் ஒரு சின்ன கட்டி எடுத்து போட்டுடலாம் அடுப்பில். சட்டியில் போட்டு அது ஒரு பக்கம் கரையட்டும். நம்ம இந்த பக்கம் நெய்யோ பட்டரோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. உருகுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை பயிர் பவுடர் எடுத்து கொட்டிடலாம். ஜலிக்கன்னா ஜலிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே கொட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு புட்டு பதத்துக்கு வர மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து இதில் கொட்டிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதை அல்வா மாதிரி ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் ஊற்றின ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும். வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது ஒட்டுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. அதிக நெய்யும் தேவை கிடையாது. பாருங்கள், பார்த்தாவே தெரியும், ஒட்டாமல் சூப்பராக வரும். பார்த்திங்களா நல்லா திரண்டு வந்துருச்சு. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நட்ஸு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஒருத்தியே சாப்பிட்ருவேன் போல், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.